ஓசூர் மாநகரத்திற்கு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் திருக்கோயிலில் கடந்த மே மாதம் 6ஆம் தேதி கோவில் பிரசாதத்தில் பாம்பு இருந்தது கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக ஹிந்து ஜனசேனா சார்பாக ஓசூர் சாரட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. மேற்படி இந்த நிகழ்வில் ஹிந்து ஜனசேனா நிறுவனத் தலைவர் குருஜி முரளிமோகன், மாநில பொருளாளர் சத்யா, மாவட்டம் மகளிர் அணி தலைவி கவிதா, மாநகர மகளிர் அணி செயலாளர் ஆஷாராணி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் பாரதி, நாகா என்கின்ற நாகராஜ் மற்றும் திம்மராயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடந்த மே மாதம் 6ஆம் தேதி ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் திருக்கோயில் மலைக்கோயில் மீது கோயிலுடைய பிரசாதத்தில் ஒரு பாம்பு இருந்ததாக செய்தி நாடு முழுவதும் பரவியது. இது நாடு முழுவதும் மட்டும் பரவியிருந்தாலும் மக்களிடையே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. காரணம் என்னன்னா, ஓசூர் மாநகரத்துக்கு அடையாளமாக திகழக்கூடியது தான் சந்திரசூடேஸ்வரர் திருக்கோயில். இந்த சந்திரசூடேஸ்வரர் திருக்கோயிலில் ஒரு பிரசாதத்தில் பாம்பு இருந்தது அப்படின்றது மிகப்பெரிய பேச்சாக பேசப்பட்டது. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா அறநிலைத்துறையில் ஒரு தனி நபர், திருச்சியை சேர்ந்த வாசுதேவன் என்ற ஒரு தனி நபர் குத்தகைக்கு எடுத்து அவர் ஒரு பெட்டி கடை மாதிரி ஒன்று அமைச்சு அதில் தேவஸ்தான பிரசாதம் போர்டு போட்டுட்டு இவர் தனியாக வேற எங்கேயோ எடுத்து போய் சமைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான சுகாதாரமும் கிடையாது. ஒரு புழு பூச்சி எல்லாம் இருக்கிற இடத்துல சுகாதாரம் இல்லாத ஒரு ரூமு, அந்த ரூமுக்கு ஜன்னல் இருக்குது, ஜன்னல் கதவுகள் கிடையாது, எந்த பூச்சிகள் வேணாலும் உள்ள வரலாம், வெளியே போகலாம், அந்த மாதிரி இடத்துல தான் சமைக்கிறார். அந்த மாதிரி இடத்துல சமைச்சாலே, சுகாதாரம் இடத்துல சமைச்சாலே அது உணவு சுத்தமானதாக இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி இடத்துல சமைச்சு அந்த உணவை எடுத்து நேராக கொடுக்குறாரு. ஒரு ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி தான் கணக்கே தவிர அது பிரசாதம் கிடையாது. பிரசாதம் அப்படின்றது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வீட்டிலையோ கோயில்கள்லையோ அல்லது எங்கேயோ இடத்துல சாப்பாடு செஞ்சதை சாமிக்கு எடுத்து போய் நைவேத்தியமாக படைச்சு நைவேத்தியத்தை எடுத்துட்டு வந்து மக்களுக்கு கொடுத்தாதான் அது பிரசாதம். வெளியே செஞ்சு அப்படியே கொடுத்தாமிச்சா அது ஹோட்டல் உணவு தான். அந்த ஹோட்டல் உணவு தான் கொடுத்துருக்காங்களே தவிர பிரசாதம் கொடுக்க கிடையாது. அதுக்கும் கோயிலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கோயில் பிரசாதமும் கொடுக்க கிடையாது. இது முழு பொறுப்பு அந்த குத்தகைக்கு எடுத்து நடத்தி அந்த நபர் நான் தான் இதுக்கு முழு பொறுப்பு. நான் செய்த உணவில் தான் பிரசாதத்தில் பாம்பு இருந்ததுன்னு சொல்லி அவரே தெரிவிக்கணும் அப்படின்றதும் ஒரு வேண்டுகோள். அதே போல் அவருக்கு குத்தகைக்கு விடுத்த அறநிலையத்துறையும் கண்டிப்பாக கண்காணிக்கணும். குத்தகைக்கு விடுத்திருக்கோம், அன்னதானம் பிரசாதம் சொல்லி போட்டிருக்காங்க போர்டு, அவங்க எப்படி அது போடலாம், அன்னதான பிரசாதம் பண்ணுறாங்களா, எடுத்து போய் சாமிக்கு படைக்கிறாங்களா. இப்போ அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவ்வளோ இது போட்டிருக்காங்க. லட்டு, தேன் குழல், அதிரசம், மிளகு வடை, இதெல்லாம் ஒரு நாள் கூட கோயிலுக்குள்ளே போனது கிடையாது. கோயிலுக்குள்ளே போகாமல் சாமிக்கு படைக்காமல் எப்படி பிரசாதமாகும்? இதுதான் அந்த ஸ்டாலுடைய ஃபோட்டோ. இதில் மொத்தமாக இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு நாள் கூட சாமிக்குள்ளே போய் படைச்சது கிடையாது. கும்பாபிஷேகம் விசா அவ்வளோ கிராண்டாக நடந்துச்சுல்ல, அன்னைக்கு நாள் கூட இவ்வளோ பிரசாதங்கள் சாமி முன்னாடி இருந்தது கிடையாது. நாங்களாம் அங்கே தான் இருந்தோம். ஆனால் மொத்தத்தில் இவ்வளோ பிரசாதம் விற்கப்படுது அப்படின்னா என்ன காரணம்? தொழில் ரீதியாக தொழில் வளரணுன்றதுக்காக தான் இந்த பிரசாதம் அப்படின்ற பேரில் உணவு விற்பனை செய்யப்படுகிறது. அந்த உணவை தயார் செய்தவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த உணவை தயார் செய்யும் முறையில் தக்க கவனிப்பு அறநிலையத்துறைக்கு வேண்டும். சரியான இடத்துல தான் தயாரிக்கிறாங்களா, அது சுத்தமாக இருக்குதா, மக்களுக்கு ஏதுவாக இருக்குதான்றது கவனிக்க வேண்டும் அப்படின்றது இன்னைக்கு மனுவாக கொடுத்துருக்கோம். கோயில் வளர்றது கோயில் ஃபுல்லாமே, அதாவது நிறைய கோயில்ல இப்படிதான் இருக்கு. ஆனால் அறநிலையத்துறை டெண்டர் எடுக்கிறாங்க, வருமானன்றதுக்காக விட்டுறாங்க. ஆனால் அதுக்கு அது கரெக்டாக முறையாக பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. இதுக்கு என்ன, அதாவது மக்கள் பணம் இது ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கோயிலுக்கு போனதா கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறதுக்கான காரணம் கடவுள் தான். கடவுள் தான் என்னை காப்பாத்துச்சு அப்படின்றது தான் சாமியை போய் கும்பிட்றாங்க. அல்லது நான் நல்லா இருக்கணும், சாமி காப்பாத்துங்க தான் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிற மக்களால் தான் அந்த வெளியிருக்க குத்தகைக்கு எடுத்த கடைகளுக்கெல்லாம் லாபம். ஒருவேளை மக்களே கோயிலுக்கு போகணும்னா குத்தகை எடுத்தவங்கலாம் ஒரு லாபம் ₹1 கூட கிடையாது. இதுதான் விஷயம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பிரசாதம் சொல்லி பொய் சொல்லி ஏன் ஒரு உணவை விற்கணும்? பிரசாதம் சொல்லி பிரசாதத்தை வித்துருங்க. நீங்க எங்கேயோ செய்றீங்க, கொஞ்சம் பிரசாதத்தை போய் கோயிலுக்குள்ள கொடுத்தோம்னா கோயிலுக்குள்ள கொண்டு போனாவே செய்யறவங்களுக்காவது கொஞ்சம் மனசுல வரும்ல, கோயிலுக்கு சாமிக்கு படைக்க போறோம்பா, கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும், நாமளும் சுத்தபத்தமா செய்யணும். அந்த இடத்த போய் கொஞ்சம் பாருங்க. மலை கோயில் அந்த இடத்த போய் பாத்தீங்கன்னா இது பிரசாதம் செய்யற இடமான்னு சொல்லுவோம். 2-3 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் சிறுநீர் கழிக்கிறாங்க, செவத்துக்கு அந்த பக்கம் சிறுநீர் கழிக்கிறாங்க, செவத்துக்குள்ள பிரசாதம் செய்யறாங்க. இந்த சமையல சிவனுக்கு படைப்பாங்களா? இந்த சமையல மருதாம்பிகை படைப்பாங்களா? சாமி என்னும் போது பயம் தானா வரும். அந்த சாமிக்கு படைக்கணும்ன்றத கண்டிப்பா இது உறுதிப்படுத்தணும் அறநிலையத்துறை. ஏன்னா சாமிக்கு படைச்சாலும் பிரசாதம் படைக்குதுன்ற சொல்லிட்டாவே செய்யறவங்க கரெக்டா செஞ்சிருப்பாங்க. இது இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுசு இதை செய்யணும். தமிழ்நாடு முழுசு எல்லா கோயில்கள்லயும் ஒரு பொருளாதார ரீதியா இது ஒரு லாப நோக்கோட வெளியே எங்கேயோ சமையல் செஞ்சு அப்படியே எடுத்து விற்கிறத தவிர்த்துட்டு கண்டிப்பா தெய்வத்துக்கு படைச்ச பிறகே பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு வேண்டுகோளை நாங்க விட்டுக்கிறோம்.